தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? இந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. என்ன சாமி, எங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வந்து கூட எனக்கு சரியான வருமானம் கிடைக்கல, எல்லாமும் சட்ட சிக்கலில் மட்டும்தான் மாட்டிகிட்ருக்கேன், உடல் உபாதையில் தான் மாட்டிருக்கேன், குடும்ப தொந்தரவுகளிலிருந்து நான் விடுபடல. குருவின் பார்வை வைத்து மட்டும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நாம் அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். குரு பணத்தை மட்டும்தான் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார், ஒழுக்கத்தை கொடுப்பார், எல்லா விதமான நற்பலங்களும். நாம் செயல்பாடுகள் ஒன்றாக செயல்பட்டு வெளியே வரணும். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியை நாம் அனுபவிச்சுட்ருக்கோம். சனியோட பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு தண்டனை தருகின்ற காலங்களாக, தடை தருகின்ற காலங்களாக உருவாகும். நாம் நிறைய விஷயத்தை தாண்டி வருவது என்பது ரொம்ப கடினமான சூழ்நிலை. இந்த கர்மகாரகன் என்று சொன்னால் ஏன் இந்த விஷயத்தில் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் தடுக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கர்மகாரகனுக்கிட்ட விட்டுட்டாங்க. அதனால் நம்மளால் மீட்டெடுக்க முடியல. தவறாக நாம் பண்ணால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தண்டனை என்பது இந்த நேரத்தில் உண்டு. அந்த 10ஆம் பார்வை பாக்கிய பார்வை மட்டுமல்ல, நாம் என்னென்ன செய்கின்றோமோ அதுக்கான தண்டனையும் தருகின்ற பார்வை. அதை முதல்ல நாம் இது வரைக்கும் 27 வருஷமாக எனக்கு எதுவும் தண்டனை கிடைக்கல, இப்போ தான் சாமி கிடைச்சிருக்குது. இது 27 வருஷமாக நான் 25 வருஷமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், திடீர்னு பார்த்தா என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வேலையில் கூட நிறைய பேர் இந்த அர்த்தாசு சனிலேருந்து அவங்க பார்த்துருப்பாங்க. போன 3 மாதத்துலேருந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டுருக்கும். 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்துருக்கலாம், 1ஆம் மாதத்துலேருந்தே பார்த்துருக்கேன். இந்த 2026 பிறந்த நாட்டிலேருந்தே பார்த்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கு சூசைடு இது வரைக்கும் அட்டன் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களுக்கு கடந்து வந்திருப்பாங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, வருகின்ற காலங்கள் கொஞ்சம் சங்கடத்தையும் தரும், தர்ம சங்கடத்தையும் கொடுக்கும், பண விஷயத்தையும் கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொறுமையோடும் நிதானத்தையும் செடைபெற வேண்டிய காலம். முன்னையாவது குரு பகவானுடைய பார்வை இருந்தது, இப்போ அவருடைய பார்வையெல்லாம் மலிஞ்சிட்டு திருப்பி வெளியே போயிடும். அதனால் இந்த நேரத்தில் எதையும் எடுத்து பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்க. கொடுத்த பொருளை கை வச்சு பார்க்கணுங்க. நாம் எதையும் செயல்படுத்தாமல் விடக்கூடாது. கொடுக்குற வேலையாகட்டும், இறைவன் கொடுத்த விஷயத்தை நாம் சரியாக பயன்படுத்தினா தான் பெரிய லெவலில் வர முடியும். இந்த 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்க்கின்ற காலம். இந்த நேரத்தில் ஒரு 16ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து சேருகின்ற காலத்தில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். வனவரவு சார்ந்த விஷயமெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா, 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. விரயம் சார்ந்த விஷயம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறமே சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி 6ஆம் இடத்துக்கு வந்துடும். அவருடைய பார்வை நேராக 12ஆம் இடத்தை பார்க்கும். செலவீனங்களும் அதிகரிக்கும், விரயம் சார்ந்த விஷயமும் அதிகரிக்கும். அதே போல் சுக்கிரனும் குருவும் இணையக்கின்ற காலமாக 16ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருப்பார். நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களும் நடத்தி அறிக்கக்கூடிய காலமாக மாறும். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து 10ஆம் தேதியிலேருந்து இடம்பெயர்ந்து வெளியே போயிடுவார். அவர் ஆட்சி பெறுகின்ற காலங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரும். பணவரவுக்காக எதிர்பார்த்துருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் பாதிப்பு தருகின்ற விஷயத்திலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இது பாதிப்பு இல்லாத அமைப்பாக கொடுக்கும். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. இந்த கால் பாகத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. கால் விஷயம், கால் பாகத்தில் நாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த சட்ட சிக்கல், எதனா போலீஸ் வம்பு வழக்குகள், உடல்நிலை சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். எல்லாருமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். நான் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சுட்டேன், ஆனால் எல்லாருமே என்னை பகையாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது, மன அழுத்தம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். தெளிவான பாதைக்கு நாம் எடுத்து செல்லுகின்ற காலம். இந்த நேரத்தில் தெளிவாக இருக்க போகிறீங்க, அதெல்லாம் பயப்படணும் அவசியம் இல்லை. குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது, இது வரைக்கும் இல்லாத பணவரவு, ரொம்ப நாளாக நீண்ட நாள் பார்த்துருந்த பணவரவுலாம் இந்த நேரத்தில் திடீர் பணவரவு கொடுக்கும். 16க்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாய்ப்பை கடைசி நம்மளுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு அஸ்திரம் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கான் இறைவன். இதை பயன்படுத்துங்க. சரியாக பயன்படுத்தி வெளிவரத்துக்கு பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் வெளிக்கொண்டு வந்துடலாம். அந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற காலங்கள் தான் சங்கடத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். அவர் 5ஆம் இடத்துக்கு சென்ற பிறகு உங்கள் தொந்தரவுலாம் விலகிடும். கவலையப்படாதீங்க. ஓரளவுக்கு சாந்தமாக நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். சங்கடத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே வருவதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆன்மீக பயணங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எல்லாம் ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து கொள்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும்.
தொலைதூர நட்பில் இருந்து வந்த பிரச்சனை, தொலைவால் அது நம்ம கொடுக்கல் வாங்கல் சார்ந்த சமாச்சாரம், இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் குருவின் பார்வையில் நாம் சமாளித்தோம். இனிமேல் அந்த பார்வை கூட கொஞ்சம் சற்று தள்ளி போகக்கூடிய காலமாக இருக்கிறதால இது வரைக்கும் இறை வழிபாடோடு நாம் சமாளிக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். முன்னையாவது ஓரளவுக்கு காப்பாற்றி கொண்டிருந்தார். இனிமேல் அந்த பகவானுடைய அமைப்பிலிருந்து நாம் விடுபட்டு வெளிவரோம். ஏன்னா உச்சம் பெறுகின்ற நேரம். சில பேருக்கு இந்த சூசைட் சார்ந்த விஷயங்கள் எண்ணம் எல்லாம் உதித்து கொண்டே இருக்கும். நம்ம இருக்கலாமா போயிடலாமான்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள், தவறான எண்ணங்கள்லாம் தோன்றும். அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. இறை வழிபாடு, அந்த முருகனுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள். எதையும் நாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி விஷயம், தவறான பாதையெல்லாம் நாமளே எடுத்துக்கூடாது. எந்த முடிவும் நாம் எடுக்கக்கூடாது. ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா, அவங்க கடந்து வந்த பாதை அவ்வாறு இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கூட சொல்கிறதுக்கு கூட எனக்கு அச்சம்தான். ஏன்னா தவறான பாதை அது. உச்சம் பெறுகின்ற நேரம் என்பது இருவேறு கொள்கை. உச்சம் என்று சொன்னாலே ஒன்று நம்ம புகழ் சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய மாலை மரியாதை தருகின்ற இடத்துக்கு செல்லுகின்ற காலம். அதேபோல் கடைசி நேரத்தில் நம்மளுக்கு மாலை மரியாதைலாம் எப்போ போடுவாங்கன்னா கடைசி நேரத்துலையும் போடுவாங்க. அந்த உச்சம் என்று சொல்லக்கூடிய இருவேறு கொள்கையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதுவும் 8ஆம் இடத்த காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்துல வர்றதால பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம். பொறுமையும் நிதானத்தையும் நாம் எப்போல்லாம் கடைபிடிக்கிறோமோ அப்போவே நம்மளுக்கு நல்ல விதமான அமைப்புகள் தேடி வரும். கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம், பொறுமையும் விடுபடலாம், எல்லாத்தையும் தாண்டியும் வந்துடலாம். கடந்து வருவதே பரிகாரம். ஐயா, பணவரவு சார்ந்த விஷயம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கிறது. 10ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். நிறைய சங்கடத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரதை ஈஸியாக பார்க்கலாம். கொஞ்சம் கடுமையும் இருக்கும். சில நேரத்தில் தொந்தரவு சார்ந்த விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும். குடும்ப சூழ்நிலை நம்மளுக்கு சரியாக வராது. கணவன் மனைவி உரையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். கணவன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும். இந்த நேரத்தில் நிறைய தர்ம சங்கடத்தை திருப்பி 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 கொடுத்துருந்தால் அதிலேருந்து நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இல்லாமலே காணப்படும். இந்த முறை ஓரளவுக்கு பாதிப்பிலிருந்து இந்த மே மாதத்துலேருந்து நீங்கள் வெளிவருவதை கண்டிப்பாக பார்க்கலாம். உடல் நலத்திலையும் கால் பாகத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. சூரியனுடைய இடப்பெயர்ச்சி 6ஆம் இடத்துக்கு வர்றதால கால் பாகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா விரயம் சார்ந்த விஷயம் என்பது இருந்து கொண்டிருக்கும். வரவு சார்ந்த விஷயம் இருக்கும். வெளிவட்டார தொடர்பு, திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு திருமணமே நடந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா குருவும் சுக்கிரனும் இணைந்து காணப்படும் பொழுதெல்லாம் என்னென்ன கலத்திரக்காரகனே அவர் தான். குருவோடு சம்பந்தப்பட்டு 7ஆம் இடம் இருந்த காம திரிகோணத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருந்த நேரடி பார்வையை நம்மளை பார்க்காது. அப்போ எல்லாமே நடந்து முடிச்சிருவோம். சில விஷயங்கள் தானாக நடந்து தெரியக்கூடிய காலமாக இந்த மாற்றத்தை கொடுக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திடீர் விஷயங்கள் நடக்கிறதை பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தாண்டி வந்துடுவாங்க. ஈஸியாக தாண்டி வருவாங்க. இந்த விஷயத்திலே பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை என்பது கண்டிப்பாக உயிரேறும். தடுமாற்றத்திலேருந்து விடுபடுகின்ற காலம். தடுமாற்றமாக இருந்தவங்க கூட இனிமேல் தடுமாற்றத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. சின்ன சின்ன உபாதைகளில் இருந்தவங்க, உடல் உபாதையில் இருந்தவங்க, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்க வெளிவரத்துக்கான காலமாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பகவானுடைய இடப்பெயர்ச்சியின் மூலயமாக அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைலேருந்து வெளிவரத்துக்கான காலமாகும். சாப்பிடவே முடியல சாமி அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலம் அந்த தொந்தரவுலேருந்து விடுபடுறதுக்கான காலம். அடிவயிறில் பிரச்சனை ஏற்பட்டது, இந்த மாதிரி தொந்தரவு, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, இது மாதிரி விஷயங்கள்லேருந்து இவங்க வெளியே வர போகிறாங்க. நல்ல விஷயங்களும் இவங்களை தேடி வரும். நிறைய பயமுத்துற விஷயம்லாம் தாண்டி வந்துட்டாங்க. அதனால் பயப்படணும் அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன உபாதைகள் மனசில் அடிக்கடி தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இருக்கலாமா வேணாமான்ற எண்ணம் கூட சில நேரத்தில் இருக்கும், உருவாகும். சனி பகவானுடைய பார்வை எப்போல்லாம் நம்ம மேலே படுதோ அந்த இடத்துல விட்டு நாம் போக முடியாது. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு உடம்பு கெடுத்துக்காது. இதையும் நாம் தாண்டி கடந்து வரணும் அப்படின்ற எண்ணத்தை முதல் வைத்து கொள்ளுங்கள். பொறுமை, நிதானம் பிரதானம். இதை நீங்கள் கடைபிடித்தாலே போதுமானது. உங்கள் வாழ்வில் மே மாதம் ஓரளவுக்கு மாற்றத்தை தருகின்ற மாதமாக ஈடேறும். செல்வங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் நிறைய அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த மாதம் நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள், தொந்தரவுலேருந்து விடுபடுவாங்க. நிறைய மாற்றத்தெல்லாம் கொடுக்கின்ற மாதம் என்று கூட சொல்லலாம். கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை தரும். இந்த நேரத்தில் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம், இனிமேல் சப்போர்ட் பண்ணி வெளியே வருவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கலாம். சுகம் சார்ந்த விஷயம் என்பது வீடு கட்டுறது, இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அடிபடுற மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்கும். வண்டி வாகனம் வாங்கிட்டு கூட அதை நான் சேல்ஸு கூட பண்ணிட்டேங்க, அது அடமானத்தை கூட போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு கூட இருக்கும்.
ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அடுத்த மாதம் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சில பேருக்கு நல்ல உயர்ந்த இடத்துல வாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் உண்டு. அரசியலில் ஈடுபடுறதுக்கான காலமும் இந்த நேரத்தில் உண்டு. கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி அவரே தான் 11ஆம் அதிபதி லாபாதிபதியாக வச்சுருக்கான். இறைவன் எவன் லாபத்தை கொடுக்குறான்னு அவனே பகை பறிக்கின்ற காலமாக வச்சுருக்கான். அப்படின்னா பார்த்துங்க காலச்சக்கரம் எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு. ஒரு மனுஷனுக்கு காலச்சக்கரம் 7ஆம் அதிபதி யாரானா வெளிவட்டார தொடர்பு அவர் தான் கம்யூனிகேஷன் தருகின்ற புதன் பகவான் அவரே தான் 10ஆம் அதிபதியாக தனுசு ராசிக்காக இருக்கிறாங்க. அப்போது வெளிவட்டார தொடர்பில் தான் இவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கும். வெளியில் போனால் தான் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தே காணப்படும், கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். வாழ்க்கையை வெளிவட்டார தொடர்பில் தான் இவங்க பெரிய லெவலில் வருவாங்க. சொந்த ஊரில் இருந்தால் இவங்களுடைய வாழ்வாதாரம் கம்மியாக தான் இருக்கும், அதிலே தெரிஞ்சுக்கலாம். அப்போ புகழ் சார்ந்த விஷயத்தை எடுத்து செய்கின்ற காலமாக வெளித்தொடர்பு இதை மாதிரி விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஐயா கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தயவு செய்து மனக்குழப்பத்தோடு இருக்காதிங்க. அதையும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரோட அதாவது எப்படி சொன்னால் ப்ரொமோஷனையும் கொடுக்கறதுக்கான அமைப்புகளாக இருக்கும். கிடைச்சா தயவு செய்து ஏற்றுக்கொண்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்துடுங்க. நான் மாற மாட்டேன் கொல்ல மாட்டேன்ற வார்த்தைலாம் வச்சுக்காதீங்க. தனுசு ராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். உடல் அமைப்பு சர்ஜரி சார்ந்த விஷயம் எல்லாம் ஈடேறக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவேன். குடும்ப சூழ்நிலையிலையும் சரி காதலையும் சரி எல்லாமே வெற்றி பெற்று இந்த மாதம் திருமணத்துக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வந்துடும். நல்ல விஷயங்கள் ஈடேறும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.